எல்லோரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு எளிய கலைஞனாக நம்முடைய தென்பகுதியை சேர்ந்த மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசப்பட்டியில் பிறந்து இன்றைக்கு சிரிப்பு உலகத்தில் அரசாளக்கூடிய அரசராக இருக்கக்கூடிய மதுரையின் சொத்து நம்முடைய மதுரை முத்து இன்றைக்கு அவர் செய்கிற அந்த ஸ்டாண்டப் காமெடி என்பதில் ஒரு புதிய இலக்கணம், ஒரு டெஃபினிஷன் கொடுத்து இன்றைக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும், ஏன்னால் இன்றைக்கு உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மருந்து இருக்கிறது, ஆனால் மன அழுத்தத்துக்கு மருந்து இல்லை. அந்த மருந்தை கண்டுபிடித்த ஒரு மருத்துவராக நம்முடைய மதுரை முத்து, அவரை இயக்கி உருவாக்கிய நம்முடைய செந்தில்குமார் அவர்கள், இந்த நிகழ்வு ராஜ்குமார் அவர்கள், இந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் ஒரு அரசப்பட்டிக்கு பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த அவருடைய தந்தையாரும் தாயாரும் அவருக்கு உற்ற உறுதுணையாக இருந்து தெய்வ பக்தியிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த அன்பு தங்கச்சி சகோதரி அவர்களும் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் ஏழை எளியவர்களுக்கு தொடர்ந்து பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று அவருடைய திருவுருவ சிலையோடு இந்த திருக்கோயில் ஐயா ராமசாமி அவர்கள், அம்மா இருளாய் அவர்கள், சகோதரி லேகா அவர்கள் அவருடைய திருவுருவ சிலையோடு இந்த திருக்கோயிலை ஒரு முன்மாதிரியாக, ஏனென்றால் இந்த கலியுகத்தில் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய சூழ்நிலையில் கலியுகத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையும், ஈண்ட பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் கேட்ட தாய் என்று சொல்லுகிற அந்த தாயையும் தந்தையையும், தனக்கு உயிருக்கு உயிராக இருந்த தன்னுடைய இல்லத்தரசியையும் நினைவு கூர்ந்து இது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவருடைய திருப்பெயரில் இந்த சேவையை தொடர்ந்து இந்த திருமங்கலம் தொகுதியில் இங்கே அரசப்பட்டியில் அவர் தொடங்கியிருப்பது, அந்த பணி சிறக்க வேண்டும், அவருக்கு அந்த வலிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே குமார் வந்திருக்கிறார், இந்த உதயகுமார் வந்திருக்கிறார், ராஜ்குமார் வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மதுரை முத்து மதுரையுடைய சொத்து, அவருடைய ஸ்டாண்டப் காமெடி இன்னும் கிண்ண சாதனை படைக்க வேண்டும், உலக அளவில் எல்லோருக்கும் அவருடைய கிண்ண சாதனை படைக்கிற அந்த நகைச்சுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவருடைய தாயார் தந்தையார் மற்றும் அனைவரும் சார்பில், குறிப்பாக இந்த நிகழ்வில் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய ஐயா எடப்பாடி அவர்களுடைய அவருடைய அந்த ஆதரவான வார்த்தை அவரிடத்திலே சொல்லி அவர் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும். அது இந்த திருமணம் தொகுதிக்கு மதுரைக்கு கிடைத்த, இந்த அரசப்பட்டிக்கு கிடைத்த பெருமை. அவருடைய சகோதரர் இங்கே இருக்கிறார், எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லோரும் இருக்கிறார்கள், கலைஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவரை இன்னும் மன வலிமையோடு எல்லோரையும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்று என்னுடைய சகோதரரை அனைவரும் சார்பில் அவரை பாராட்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.